ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி மாவில் முறுக்கு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி எனக்குமே தெரியாது, நானுமே வீடியோஸ் பார்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைமு. அதுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதில் முதல்ல ஓமம் கொஞ்சம் போட்டுட்டு சீரகத்தை கையாலே இது மாதிரி மசிச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கலாம். ஒரு கப்பு பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருக்கோம், அதை எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு கொஞ்சம் சேர்க்கலாம். நான் சேர்க்கும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன், ஸோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி நல்லா கலந்து விடலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, எண்ணெய் அதை ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம். அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து இந்தளவுக்கு நான் பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஓகே தான், பிசைஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் முறுக்கு அச்சில் போட்டுட்டு முறுக்கு பிழிகிறோம் வரவே மாட்டேங்குதுங்க பாருங்கள். இது மாதிரி தான் அது பாட்டுக்கு நான் ஒரு பக்கம் புளிகிறேன், அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. எப்படிடா இதை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக எனக்கு புரியல. பாருங்கள், எண்ணெயில் போடுறதுக்குள்ளே இப்படி வந்துச்சு. நான் மறுபடியும் விடவே இல்லையே, ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நானுமே ப்ரொமோஷன் வாங்குற மாதிரி ஓகே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. சீரியஸாக சொல்கிறேன், இந்த முறுக்கு பிழிகிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு அவார்டே கொடுக்கலாம். எனக்கெல்லாம் நிஜமாவே எப்படின்னா இதெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு மூச்சு முட்டிடுச்சு. அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவங்களாம் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக தான் ஓரளவுக்கு பிழிய நல்லா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நானுமே எண்ணெயிலே ஸ்ட்ரைட்டாக விட ஆரம்பிச்சிட்டேன். அந்தளவுக்கு மேடம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன் கொஞ்ச நேரத்துலேயே. ஸ்டார்டிங்கில் பாருங்கள் இப்படி தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் போட நல்லா வந்துச்சு. எது எப்படியோ, ஆனால் முறுக்கு நல்லா வந்துச்சோ இல்லைன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துச்சு. டேஸ்ட் மட்டும் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1, 2 எண்ணெயில் நான் பிழியறது போய் 3, 4 இந்த மாதிரி பிழிய ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக பிழிய ஆரம்பிச்சிட்டேன். அந்தளவுக்கு முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிட்டேன்னா சீரியஸாக சொல்கிறேன், முறுக்கு செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அவார்டே கொடுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக கஷ்டமான விஷயந்தான், உண்மையிலேயே சூப்பர்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே முறுக்கெலாம் சுட்டு முடிச்சிட்டேன். முறுக்கு செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறது மட்டுமே பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு வேஸ்ட்டாக இருக்கிறது எல்லாமே அப்படியே தட்டிலே விட்டுட்டேன். ஆனால் நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு முறுக்கு. ஃபைனலாக நானுமே முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்களே இதே மாதிரி செய்யுங்க, என்ன மாதிரி கற்றுப்பீங்க.